வணக்கம். நாம நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பெரிய தலைவர்கள், பெரிய அரசியல்வாதிகள், முன்னுக்கு பெரிய வசதியா இருக்கிற பணக்காரர்கள், பேச்சாளர்கள், சயின்டிஸ்ட், இது மாதிரி நிறைய பெரிய பெரிய லெவல்ல உள்ளவங்களை தான் நம்ம எல்லாருமே ரோல் மாடலா எடுத்துப்போம் இல்லைங்களா? எனக்கு ஒரு ஒரு மூதாட்டி எனக்கு ஒரு ரோல் மாடலா இருந்தாங்க. நான் என்ன நினச்சிட்டேன் அப்படின்னா, நாம் ஏன் பெரிய பெரிய ஆளுங்களை ரோல் மாடலாக எடுத்துக்கிறத விட நம்ம சுற்றி நடக்கிற சின்ன சின்ன நிகழ்வுகள்லேருந்து அவங்கள்ட்டேருந்து பிடிச்ச விஷயத்தில் நம்ம ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்ல அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எனக்கு எப்படி ஒரு மூதாட்டி எனக்கு ரோல் மாடலாக இருந்தாங்க அப்படிங்கிறது ஒரு நிகழ்வை நான் உங்கள்கிட்ட சொல்ல ஆசைப்பட்றேன். நான் ஒரு நாள் ஷாப்பிங் போயிட்டு திரும்பி ரிட்டன் ஒரு டெம்போவில் ஏறினேன். டெம்போவில் ஏறும்பொழுது அந்த டெம்போ டிரைவர் இல்லை, கீழே நின்று பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா அந்த டெம்போவில் 2-3 பேர் தான் இருந்தாங்க. அவர் ஒரு ஃபுல்லாக இருந்துட்டு தான் அவர் எடுப்பார் டெம்போவை. அப்போ நான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது அது ஒரு பாட்டி, அதாவது மூதாட்டி அப்படின்னு சொல்லலாம். அவங்கள ஒரு 80 வயசு இருக்கும். அவங்களுக்கு ஒரு பை ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ், காய்கறி எடுத்துக்கிட்டு அவங்க ஏற முடியாமல் ஏறுறாங்க. நான் அவங்களுக்கு அந்த பையை மேலே வாங்கிட்டு அவங்கள மேலே ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணேன். அவங்க ஏறி உட்காந்துட்டு நன்றி மேடம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அவங்களே பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு பிறகு அவங்க பக்கத்தில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கோட சார் அப்படின்னு சொல்லி பேசினாங்க. அப்போ நான் அவங்க தானாகவே சொல்லிக்கிறாங்க அவங்க எந்த ஊருக்கு போகணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், பாட்டி இந்த வண்டி அங்கே போகாதுமா, நீங்கள் இங்கே இதில் ஏறிட்டீங்களே அப்படின்னு சொன்னேன். அவங்க தெரியுங்க மேடம் எனக்கு இந்த வண்டி போகாதுன்னு, நான் அங்கே போகலை, நான் வேறு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு தெரு பேர் சொன்னாங்க. அங்கே ஒரு 4-5 வீட்டில் என்னை வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த காய்கறிலாம் போட்டு அங்கே சேல்ஸ் பண்ணிவிட்டு அவங்க தெருவை தாண்டி மெயின் ரோடு வந்துடும், அங்கே போய் நான் ஒரு பஸ் வரும், எங்கள் ஊர் பஸ், நான் அதில் ஏறி போயிடுவேம்மா அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அதுக்கு மேலே ஆச்சரியம், எங்களால் நடக்கவே முடியல. அவங்க சந்தைக்கு பொருள்களை வாங்கிட்டு நடந்து போய் தெருவில் வீடு வீடாக விற்றுட்டு அதுக்கு பிறகு அவங்க பஸ் பிடிச்சி வீட்டுக்கு போக எப்படி ஈவினிங் ஆகிடும் அப்படின்னு நான் ஆச்சரியமாக அவங்கள பார்த்துட்டே இருந்தேன். அவங்க இறங்கி கொஞ்ச நேரம் திடீர்னு வண்டியை விட்டு மெதுவாக இறங்கினாங்க. இறங்கி அந்த டிரைவர் போய் கூப்பிட்றாங்க. அவர் என்ன சொன்னாருன்னு தெரியல, திரும்பி மெதுவாக வண்டியில் ஏறிட்டு அவங்க சொன்னாங்க, அவருக்கு இன்னும் ஒரு 5 பேர் வந்தால் ஒரு 50 ரூபா கிடைக்குமா, அப்போ தான் எடுப்பாராம் வண்டியை, நீங்கள் எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக வெயிட் பண்ணுங்க, பாவம் அவரும் படிச்சுட்டு போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. திரும்பி நான் அவங்கள ஆச்சரியமாக பார்க்குறேன். அப்புறம் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, உட்காந்துருக்கும் பொழுது எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, இந்த பசங்கள்லாம் அவங்கள விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் நான் கேட்டேன், அவங்க பசங்களாம் எங்கேம்மா இருக்காங்க அப்படின்னு நான் ஒரு ஆச்சரியமாக கேட்டேன். அதுக்கு அவங்க முகத்தில் அப்படி ஒரு மலர்ச்சி. நம்ம பசங்களை பற்றி கேட்கணும். எனக்கு 2 மகன்கள்மா, 2 பேருமே சென்னையில் இருக்காங்க. அந்த பசங்க சின்னதாக இருக்கும் போதே எங்கள் வீட்டுக்காரர் விட்டுட்டு போயிட்டாருமா, நான் தான் கஷ்டப்பட்டு படிக்க வச்சேன், வேலையில் இருக்கிறாங்க, என்னை அங்கே கூப்பிட்றாங்கம்மா, அந்த சென்னை பட்டணம்லாம் நம்மளுக்கு சரியில் ராதுமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் மாதம் எனக்கு பணம் போட்டுருவாங்கம்மா பேங்க்கில், வேலையெல்லாம் செய்யாதம்மான்னு சொல்கிறாங்க, நான் அந்த பணத்தை இது வரைக்கும் நான் எடுத்ததே இல்லைம்மா, நாம் இருக்கிற வரைக்கும் நம்ம உழைச்சி சாப்பிட்றணும்மா, நம்மளால முடியுதா, நம்ம ஏமா சும்மா உட்காந்துக்கிட்டு வந்தம்மா வியாபாரம் பண்ணம்மா காசு கிடச்சிதா, அப்படிதாம்மா நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மேலும் ஒரு பெரிய ஆச்சரியம், என்ன தன்னுடைய பசங்களை நல்ல விதமாகவும் வளர்த்துருக்காங்க. அம்மாவை கவனிக்கணும், அவங்களுக்கு பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்கிற அளவுக்கும் வளர்த்துருக்குறாங்க. அந்த பணத்தை அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை, தன் மகன்கள்டேருந்து எதிர்பார்க்கல. ஆக அவங்களுடைய ஒரு குவாலிட்டியும் எனக்கு அப்படியே என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வயதில் குறைவாக உள்ளவங்களுக்கு நன்றி சொல்கிறது, அவங்கள மரியாதையாக மேடம் சார் அப்படின்னு கூப்பிடுறது, தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, இந்த கடின உழைப்பு, இப்படி சொல்லிகிட்டே போகலாம், இறக்கப்படுற தன்மை அப்படின்னு அப்படியே ஆச்சரியமாக பார்த்துட்டே இருந்தேன். நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் பசங்களாம் நல்லா கவனிச்சா கூட என்ன இந்த பையன் கவனிக்கல, அந்த பையன் கவனிக்கல, எனக்கு ஒய்ஃபை பேச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான், இப்படி புலம்பிகிட்டே இருக்கிறோம் இல்லைங்களா? ஆனால் இந்த பாட்டி இந்த வயதுலேயும் மகன்களை எதிர்பார்க்காம தானாக உழைச்சி சாப்பிட்றதும், நாம் கூட பார்த்தீங்கன்னா சொஃபிஸ்டிகேட்டான லைஃப் இருந்துமே கையை வலிக்குது காலை வலிக்குது, என்னால் வேலை செய்ய முடியல, நிறைய புலம்பல்கள், வேலைக்கு போகிறவங்க வேலை கடினமாக இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இந்த பாட்டியை பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த நிகழ்வு எனக்கு அந்த பாட்டி எனக்கு ரோல் மாடலாக எடுத்துக்கணும்னு தோணுச்சு. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.